ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிபி சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் சுவையான முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த முறுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க, மொறுமொறுன்னு இருக்குங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கால்படி உலகுக்கு 2 உலக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாங்க. அதை 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம இதை கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே ஊற வச்ச வரமிளகா 3 நாங்கள் இன்னைக்கு சேர்த்துருக்கோங்க. உங்கள் காரத்திற்கு ஏற்ப வரமிளகா நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கடாயில் 200 கிராம் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. மிதமான சூட்டில் வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. சிவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அது கலர் சேஞ்ச் ஆகாமல் இருந்தாலே போதுங்க. இப்போ பாருங்க, மாவை நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ உளுந்து நல்லா வறுத்தாச்சுங்க. நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவை நல்லா சளிச்சிட்டு அரைச்சி வச்சிருக்க மாவோட சேர்த்துக்கலாங்க. மீன்வைல் எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. நாங்கள் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கோங்க. இப்போ நம்ம 50 கிராம் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் எள்ளு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஓமம் சிறிதளவு எடுத்துக்கலாங்க. அதை நல்லா உள்ளங்கையில் வச்சு தேய்ச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம பிசைஞ்சுக்கலாங்க. இந்த மாவுக்கு 1.5 குழிக்கரண்டி எண்ணெய் தேவைப்படுங்க. அதை சூடு பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்படி மாவு கெட்டியாக இருந்ததுன்னா
இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம முறுக்கு செய்யறதுக்கு முன்னாடி பிள்ளையார் பிடிச்சி வச்சிடலாங்க. இப்போ நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாங்க. முறுக்கு பிழியறதுக்கு முன்னாடி கரண்டியில கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாங்க. அப்பதான் மாவு கரண்டியில ஒட்டாம வருங்க. இப்போ இன்னும் நல்லா சூடாயிருச்சுங்க. நம்ம இதுல முறுக்க போட்டு எடுத்துடலாங்க. நல்லா வேகட்டுங்க. இப்போ பாருங்க சலசலப்பு நல்லா அடங்கிருச்சுங்க. அப்புறம் நம்ம முறுக்கு பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. இப்போ நம்ம முறுக்கு எடுத்துடலாங்க. இப்போ நம்மளுடைய டேஸ்டியான முறுக்கு தயாராகிருச்சுங்க. இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.